என்ன பிரதர் இவ்வளவு நேரம்? இந்த ஆளை கொலை பண்றப்ப இருந்த வேகம் இப்ப இல்லையே. ஏயா? பரவாயில்லையே, எப்படியோ வீல் சேர் உஷார் பண்ணிட்டீங்க. மத்த ஐட்டெல்லாம் ரெடி தானே? ரெடிதான். யோ, என்னையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வந்து ஒரு கை புடியா, தூக்கி வைக்கணும்ல. சரி சரி வரேன். வா புடி. ஓகே, சரக்கு பாட்டில் குடி. நான் தான் விரதத்தில் இருக்கேன்னு தெரியும்ல. ஐயோ ஆமால. நீயே ஒரு மூஞ்சில சரக்க தெளிச்சு விடு. சரி ஓகே. ஷூ, எல்லாம் கரெக்டா இருக்கு. தெளிச்சு விடியா. ஆண்டவா என்ன மன்னிச்சிரு. எப்படி பிரதர், ஓகேவா? சூப்பர் ப்ரோ. இப்ப யாரு அண்ணாச்சியை பார்த்தாலும் குடிச்சிட்டு போதையில இருக்காருன்னு நினைப்பாங்க தவிர உயிரோட இல்லைன்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. கரெக்ட். பக்காவா பிளான் பண்ணி செட்டப் பண்ணிட்டோம். சரி ஓகே ப்ரோ, இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அது சொல்லுங்க. யோ, கொலை பண்ணது நீயே, அந்த கொலையை மறைக்கிறதுக்கு நான் யோசிக்கணுமா? இது நல்ல கதையா இருக்கு. ச்சே, நான் உன்கிட்ட மாட்டதுக்கு பதிலா போலீஸ் கிட்டே மாட்டிருக்கலாம். அவங்க கூட இத்தனை வாட்டி சொல்லி காமிச்சிருக்க மாட்டாங்க. சரி சரி, டென்ஷன் ஆகாத. ஏற்கனவே டென்ஷன் ஆயதானே கொலைகாரன்ற பட்டத்தை சுமந்துகிட்டு இருக்க. ஒரு ஃப்ளோல வந்துருச்சு, நான் என்ன பண்றது? சரி, இனிமே நான் அப்படி சொல்லல, சரியா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, என்ன பண்ண போறோம்? இந்த ஆளை அப்படியே மெதுவா கூட்டிட்டு போய் அங்க ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல, அதுல யாருக்கும் தெரியாம தள்ளி விட்டுட்டு எஸ் ஆயிருவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு யாராவது பாடியை பார்த்துட்டு குடிச்சிட்டு போதையில நீச்சல் குளத்துல விழுந்து செத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடியாலாம் ஓகே தான், ஸ்விம்மிங் பூல்ல. ஆனா அங்க சிசிடிவி கேமரா இருந்துச்சுன்னா? ஆமால, அதுவும் சரிதான். அப்ப நம்ம வேற எங்கேயாவது தள்ளி விட்டுருவோம். அப்ப நம்ம தப்பிச்சிடலாம்ல? நாம இல்ல, நீ. ஏன்னா கொலை பண்ணது நீ. வன்முறை ரொம்ப தப்பு பிரதர். வேணாம் வேணாம், வா ஸ்விம்மிங் பூலுக்கு போலாம். அதை போடு, வா. ஹலோ, நீ பாட்டுக்கு போறியே, உன் அண்ணாச்சி யார் தள்ளிட்டு வருவா? நீங்க தள்ளிட்டு வாங்க ப்ரோ. உன்ன அப்புறம் கவனிச்சுக்கிறேன். என்ன அண்ணாச்சி நீங்க இப்படி குடிச்சிட்டு நிதானம் இல்லாம இருக்கீங்க? ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையா இது? பாருங்களேன், பாருங்க, குடிச்சிட்டு இல்லன்னு சொல்றாருங்க. எப்படி குடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு பாரு. எப்படி, வா போலாம். எப்படி குடிச்சிருக்காரு பாரு. அடுத்த வருஷம் அவார்டு கன்ஃபார்ம். வாயா, பேசாம தள்ளுங்க. என்னாச்சு கையல்? ஆனந்தியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன். அவ வரலன்னு தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அதுல ரோகிணியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையுமே நீ கேட்டுட்டியா? கேட்டுட்டேன் மாமா. எல்லாருமே ஒரே பதில் தான் சொல்றாங்க. அவங்க வீட்டுக்கு ரோஹிணி வரல, அவங்களுக்கு தெரியாதுன்னு தான் சொல்றாங்க. எனக்கும் எல்லாருமே அதே பதில் தான் சொல்றாங்கப்பா. சரி ஓகே, எனக்கு போனடே தெரியல. நம்ம வீட்டுக்கு எதிரில இருக்கிற கோமதி அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், அங்கேயும் வரலன்னு தான் சொல்றாங்க. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கவலைப்படாதம்மா. எப்படி கையில் கவலைப்படாம இருக்க முடியும்? இந்த சின்ன விஷயத்துக்கு எல்லாமா கோச்சிட்டு போவாங்க. எதுமா சின்ன விஷயம்? ஆனந்த இடத்துல இருந்து பார்த்தா இது சின்ன விஷயம் கிடையாது, இது ரொம்ப பெரிய விஷயம். இப்படி திடீர்னு மீனாட்சி மேடமோட பையன் கௌஷிக்குக்கும் ஆனந்திக்கும் நிச்சயதார்த்தம்னு கேட்டதும் அது அவளுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும். மா, அவளை மேடையில பார்த்தல எப்படி நின்னுட்டு இருந்தான்னு. எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு உண்மை அவகிட்ட சொல்லாம மறைச்சு ஏமாத்திட்டோம் தான் அவன் நினைப்பா. அதுக்காக சொல்லாம கொள்ளாம இப்படியா போவாங்க? நீதான் அவளுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்க. அவ வரட்டும், காலை உடைச்சு வீட்டுல உட்கார வைக்கிறேன். அம்மா, ஆனந்தி மேல கோவப்படாத. இல்ல, ஆனந்திக்கு நம்ம மேல கோவம் இருந்திருக்கும். ஆனா இப்படி சொல்லாம கொள்ளாமலாம் அவ போக மாட்டா. இதுல வேற ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு.
என்னம்மா அதிர, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம யோசனை பண்ணிக்கிட்டே நிக்கிற. ரோகிணி எங்கேயும் போயிருக்க மாட்டாள்ல, அவளுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? இல்ல மாமா, இல்ல, ரோஹிணிக்கு எதுவும் ஆயிருக்காது. தப்பா எதுவும் நடந்திருக்காதுல்ல? தப்பா எதுவும் நடக்கிறதுக்குள்ள ரோகிணியை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடணும் ஆதிர. அவ எங்க போயிருப்பான்னு கொஞ்சம் யோசிமா. ஐயோ, ஒரே வலியா இருக்கு. டேய், உள்ள யாரும் இல்ல, வாங்கடா. மச்சான் போ என்ன மச்சி, நாம விட்டு அந்த மூட்டை மாதிரியே இருக்கே எல்லாமே. இதுல எந்த மூட்டையில உன் ஆள் ரோகிணி இருக்கானே தெரியலையே. வேற வழியே இல்ல, எல்லா மூட்டையும் அவுத்து பாத்திர வேண்டியதுதான். டேய், அத அவுத்து பாரு. என்னடா அது? சீக்கிரம் அவுத்துடா. தரடா மச்சான், காய்கறிடா. அத அவுறா. மச்சான், இதுவும் காய்கறிடா. டேய், ரோகிணி இங்க இருக்காடா. சீக்கிரம் கட்டு. சீக்கிரம் 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 பாத்து கட்டு. டேய், இந்த மூட்டையை பத்திரமா பார்த்து தூக்கிட்டு வாங்க. தூக்குடா. வாங்க, வாங்கடா. மயிலே, எதுக்கு இங்க நின்னு பேசிட்டு? உள்ள வா, சாப்பிட்டுட்டே பேசலாம். ஜீப் ரெடி ஆனதுக்கு அப்புறம் வரலாம். மாப்ள கிளம்புறாங்க, ரெடியாரு. டேய், யாரும் இல்ல, போ மூட்டையை தூக்கிடலாம்.